வணக்கம். என்னோட பேர் பிரேம்தர்ஷ். என்னோட பிடித்த நாடகம் தெனாலிராமன். தெனாலிராமன்ல அவங்க நிறைய மிஸ்டரிலாம் சால்வ் பண்ணுவாங்க, நிறைய இதுங்கெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. ஒரு கதை தெனாலிராமன் பண்ணதுன்னா, தெனாலிராமன் விஜயநகருக்கு அவர் விஜயநகர் அறுப்பு ஆலோசகரா இருந்தாரு. அவர் ஒரு டைம் விஜயநகர்ல இருக்கும் போது அவர் ஒரு விஜயநகர்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரபிள் வந்ததுன்னா பண்டித ராமா தோண்டிடுவார். அதான் சொல்லுவாங்க நிறைய டைம். எனக்குன்னா ப்ராப்ளம்லாம் வரும்போது பண்டித ராமகிருஷ்ணன் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்சன் இருக்காங்க, தத்தாச்சாரியர். அவங்க அரசுவையில் இருக்காங்க. அரசுவையில் அவங்களுக்கு ஒரு பதவிக்கு ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன் டைம் அவங்க ஒரு கேவ் உள்ள போகுனாங்க. அப்புறம் அவங்க திருடங்கெல்லாம் அவங்க மாட்டிக்கினாங்க திருடங்கள் கிட்ட. அப்புறம் தேங்கெல்லாம் அவங்கள வேட்டையாடும் போது பண்டித ராமகிருஷ்ணன் அவங்கள வேட்டையாடக்கூடாதுன்னாங்க. அவங்களுக்கு குட் வே ஆஃப் லைஃப் சொல்லி கொடுத்தாங்க. இன்னொரு டைம் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் ட்ரபிள்ல இருக்கும் போது அவர் ஒன் டைம் தத்தாச்சாரியரும் பண்டித ராமகிருஷ்ணனும் ஒரு சவால் வச்சிருந்தாங்க. யார் மகாராஜா உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் தருவாங்கன்னாங்க. தத்தாச்சாரியர் ஒரு சோர்டு நிறைய வைரங்களுக்கு வச்சுக்க சோர்டு தந்தாங்க. அப்புறம் ஆனா பண்டித ராமகிருஷ்ணன் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ஒருத்தவங்க ஏழையா இருந்தாங்க. அவங்க மகாராஜாக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தான் எல்லா ஏழைகளும் நீங்க அவங்களுக்கு எல்லாருமே சாப்பாடும் வீடுக்கு அப்புறம் நிறைய செல்வகம்லாம் தருவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணன் தான் புச்சகம் நிறையன்னாங்க. அப்புறம் பண்டித ராமகிருஷ்ணன் தான் மகாராஜாவோட ஹார்ட் கிட்ட இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு டைம் ஒரு பர்சன் மகாராஜா ஆசிரியர்னா கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு விலங்குகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அப்புறம் அவங்க மகாராஜா கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒருத்தவங்கள தத்தாச்சாரியர் என்ன பண்ணி ராமகிருஷ்ணன் வேணும்னாங்க. அப்புறம் போட்டி வச்சாங்க, ஓட்டு யாரு அதிகமா வச்சுக்காங்கன்ட்டு. அப்புறம் தத்தாச்சாரியர் வின் பண்ணாங்க. அப்புறம் பண்டித ராமகிருஷ்ணன் அவங்க பண்டித ராமகிருஷ்ணன் என்ன பண்ணானா, அவன் என்ன சொன்னாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அவன் அவங்கள டிக் பண்ணான். எப்படின்னா அவன் என்ன சொன்னான்னா, உங்களோட ஷேடோ விஜயநகரத்துல இருக்கணும்னு ஆல்வேஸ் இருந்தாங்க. அப்புறம் அவங்க ப்ராமிஸ்னாங்க. அப்புறம் அவங்க போகும்போது அவங்களோட ஷேடோவும் நந்தனன் அவங்க கூடயே வந்தது. அவங்க ஷேடோ. அப்புறம் பண்டித ராமகிருஷ்ணன் அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, மகாராஜாவோட ஆசிரியர் என்ன சொன்னாங்கன்னா,
வந்து பண்டித ராமகிருஷ்ணன் நீங்க வந்து வருவன், நீங்க அரசுவேல தான் நீங்க வந்து இருக்கணும்னாங்க. அப்புறம் பண்டித ராமகிருஷ்ணனும் அவங்க ப்ராமிஸ் வந்து பிரேக் பண்ணலான்னாங்க. அப்படிதான் வந்து பண்டித ராமகிருஷ்ணன் நிறைய ஃபேமஸ் ஆனாங்க. அப்புறம் அவங்க புத்தியில் ரொம்ப ஸ்மார்ட் வந்து நிறைய வச்சிருக்காங்க.